ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது சிஐசி கம்பெனின்ற ஒரு முழுமை களை நாசினி. அது கிளைபோசேட். இந்த களை நாசினி 1 லிட்டர் கேன். இது 3800 விலை. இது எல்லா களைகள் மற்றது பலன்தார செடிகள் கண்டுகள் எல்லாம் அழிச்சிரும். அதாவது இது ஒரு விவசாய நடவடிக்கை செய்வதற்கு முன்பதாக பாவிக்கிற ஒரு மருந்து. இது 16 லிட்டர் பம்முக்கு அதாவது நீருக்கு 200 மில்லி மருந்தை கலந்து அடிக்கக்குள்ள அவ்வளவும் ஒரு 3 அல்லது 4 நாட்களில் எல்லாம் கருகி போயிடும். இது 16 லிட்டர் நீரை கொள்ளக்கூடிய ஒரு மருந்து தெளிக்கும் பம். இந்த அளவு மூடியானது 100 மில்லி அளவுகளை கொண்ட மூடியாக காணப்படுகிறது. இப்போ இதால் 2 அளவுகால 2 மூடி ஊற்றினா காணும். அதாவது 200 மில்லி 200 மில்லிக்கு 16 லிட்டர் நீர் கலந்து தெளிக்கக்குள்ளே பலன் தாரது பலன் தராது சகல களைகளையும் அழித்து விடும். அதாவது ஒரு முழுமை களை நாசினி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். நல்லா பச்சை பசேல் என்று இருக்கிற புட்களை எல்லாம் கருகி ஒரு இடிஞ்ச மாதிரி. இது இந்த மருந்தடிக்கிற பம்பில் இந்த நொசில்ஸ். இது பைப் தண்ணி தான் இதில் பம்புக்கு விட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இதில் ஒரு பம்புக்கு ஒரு சின்ன வடி ஒன்று இருக்குது. தூசிகள் துணிக்கைகள் போய் அந்த பம்புக்குள்ளே அடைக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பம்புக்கு அந்த வடி ஒன்று இருக்குது. இதில் போகிறது சுத்தமான நீரின்ற படியால் நாங்கள் அந்த வடியை எடுத்து போட்டும் தண்ணியை விடலாம். இதுதான் அந்த மருந்து அடிக்கிற பம்பில் அந்த பைப் அதோடு சேர்ந்து இந்த மருந்து தெளிக்கிற நோசில்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த இதை பார்க்குறீங்க. இந்த வடி தான் அந்த வடி. அதை எடுத்து போட்டு சுத்தமான நீரோடையாக அதை எடுத்து போட்டு விட்டால் கெதியாக தண்ணி அந்த பம்பில் நிறைஞ்சிடும். நிறைஞ்ச பிறகு நிறைஞ்ச உடனே அதை பம்மை இறுக்கி பூட்ட வேண்டுமேன்னு சொன்னால் இதுக்கு காற்று அடிக்கிறதால அந்த உள்ள அந்த மருந்த வழியில் விசிறும். இது மருந்து அடிக்கிறதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது எங்களோட வீட்டுக்கு வர வழி பாதை. 2-3 நாளைக்கு முன்னுக்கு மழைகள் நல்லா பெஞ்சபடியால் இந்த புல்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இது நிற்கிற பலன்தார மரங்களுக்கு நாங்கள் போடுற பசலைகள் எருக்கள் போன்ற சத்துக்களை இந்த புல் எடுத்து நல்ல இவ்வளவு பச்சை பசையர் ரெண்டு வளர்ந்துருக்கு பார்க்குறீங்க. இந்த புல் வளர்ந்துருக்கிறபடியால் இதுக்குள்ளே பாம்பு பூச்சிகள் பூரான்கள் இருந்தாலும் தெரியாது. என்ன இது நாங்கள் நடக்கிற பாதன்றபடியால் இந்த இருக்கிற புல்லுகளுக்கு நாங்கள் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த மருந்தை சிஐசி கம்பெனியில் அந்த மருந்தை, அதாவது முழுமை களை நாசினி, அதாவது பலன் தராத அனைத்து செடி கொடி அனைத்தையும் இது அழித்து விடும். ஆகவே நாங்கள் பலன்தார கண்டுகள் பூக்கண்டுகளை தவிர்த்து மற்ற பலன் தராத புல்லுகள் பூண்டுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ மருந்தை தெளிக்க போகிறோம்.
தெளித்தா பிறகு எவ்வாறு அந்த பச்சை பசேரென்று இருக்கிற புல் வந்து கருகி காஞ்சி பச்சை தன்மையை இழந்து இருக்கிறத நீங்கள் இறுதியாக நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து 3-4 நாளுக்கு பிறகு தான் அதில் அந்த புல்லுகள் இது பயிர்கள் கருகிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மருந்தை வந்து ஒரு நொசுல்ஸ், அதாவது பம்மில் இந்த மருந்தடிக்கிற பம்மில் இருக்க ஒரு நொசுல்ஸை போட்டு வயல்களில் பயிர் செய்த அப்புறம் வரப்புகள் இருக்கிற களைகளுக்காக அடிக்கும். இந்த மருந்தை நீங்கள் தெளிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது வலது கையால் இந்த பைப்பை பிடிச்சி அந்த நொசில்ஸ் இருக்கிற பக்கத்தை அந்த புல்லுகளில் போட்டு அடிக்கிற நேரம் அந்த நல்ல நெருக்கமாக அடிக்க வேணும். அந்த இடது கையால் வந்து அந்த பம்முக்கு நாங்கள் காற்றை அடிக்கிற நேரம் தான் அந்த மருந்தை வேகமாக விசிறக்கூடிய மாதிரி இருக்கும். இது நீள பைப்பை போட்டு அடிக்கிறதால எல்லாம் புல்லுன்றபடியால் நீளமான பைப்பை போட்டு நீளமான அகல கைக்கு நின்று பாதையில் நின்று அதுக்கு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வாறு நல்லா எல்லா புல்லுகள் இதெல்லாம் நல்லா செழிக்க எல்லாம் நனையும்படியாக அடிக்கிற நேரத்தில் வந்து அந்த புல்லை முட்டாக நாங்கள் அழித்து விடலாம். இந்த மருந்தை வந்து விவசாயிகள் வந்து விவசாய நடவடிக்கை செய்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக இந்த மருந்தை தெளிப்பாங்க. இந்த மருந்தில் இந்த களை நாசினியில் தொழிற்பாடும் திறன் வந்து 6 மாதத்துக்கு அந்த புல் பூண்டுகள் நிலத்தில் இருக்கும். இந்த பாதையை பார்த்திங்கன்னா இது 4 நாளைக்கு பிறகு எடுத்த வீடியோ. இதில் வந்து நிறைய அவ்வளவும் புல் அவ்வளவும் பட்டு போயிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.